அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து இம்பார்ட்டண்டான லெசன் ஒன்றுக்கு போக போகிறோம். ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுக்கு தமிழால் நெகிழ்வுத்தன்மை, அப்படி இல்லாட்டி இடம்பாடானது இடம்பாடற்றது அப்படி என்றும் சொல்கிறாங்க. இதை நான் இப்போ விளங்கப்படுத்த போகல, இப்படி விளங்கப்படுத்துகிறேன். இந்த சில அரபு வார்த்தைகள் நாங்கள் எடுத்தோம்னா இந்த 3 கேட்டகரிக்குள்ளே வரும். இசும்கள் எடுத்துட்டா மூணு கேட்டகரி, இது 3 கேட்டகரி அப்படின்னா 3 கேட்டகரிக்கு பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள், நான் ஃப்ளெக்சிபிள் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ஓகேயா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். சரியா? அந்த எக்ஸாம்பிள் சும்மா ஒரு விளங்குறதுக்கு தான். இப்போ நாங்கள் ஒரு ஊரில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் சும்மா சொல்லுமே கட்டாரில் இருக்கிறோமேண்டு. கட்டாரில் 3 ஜாய் மனிதர்கள் அழிப்பாங்க. கட்டாரில் வாசிக்கிறவங்க 3 ஜாய் அழிப்பாங்க. ஒருத்தர் வந்து சிட்டிசன், ஒரு நாட்டில் சிட்டிசன் ஆகிப்பாங்க. சரியா? அது ஊரில் சிட்டிசன் ஆகிப்பாங்க. ரெண்டாவது வந்து அது ஊரில் ரெசிடென்ஸ் வீசாவில் இருப்பாங்க சிலவங்க. சரியா? சிலவங்க வந்து விசிட் வீசாவில் இருப்பாங்க. ஸோ இது மூணு பேருக்கும் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி தானே? சிட்டிசன் ஆகிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட பெனிஃபிட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு கூட விஷயங்கள் செய்யலும். அதே மாதிரி ரெசிடென்ஸ் வீசாங்கள ஆக்களுக்கு சில சிட்டிசன் அளவுக்கு இல்லாட்டியும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். விசிட் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் சரியான குறைவாயிக்கும். ஸோ இது மாதிரி 3க்கு பிரித்த மாதிரி அரபுலேயும் வேர்ட்ஸ் 3க்கு பிரிச்சுக்கிறாங்க. ஓகேயா? இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி என்ற கான்செப்டை நான் ட்ரை பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சரியா? எப்படி என்று சொன்னால், 1வது கேட்டகரி தான் ஃபுல் ஃப்ளெக்சிபிள். சரியா? அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து அரபில் வந்து நிறைய இசும் வந்து ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள். சரியா? அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? அவங்களுக்கு வந்து ரஃபா, நசுப், ஜர் 3 ஸ்டேட்டஸையும் காட்டலும். அதே மாதிரி 2வது பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஹெவி லைட், நாங்கள் படித்தோம் தானே, பாரம் இல்லைன்னு படித்தோம், கனம் இல்லைன்னு, அதையும் அவங்களுக்கு காட்டலும். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் முஸ்லீம் சார்ட். முஸ்லிமுன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முஸ்லிமின் ரஃபா, நசுப், ஜர் 3ஐயும் காட்டலும். அதே மாதிரி முஸ்லிமுன் என்று சொல்லே மேலும் முஸ்லிமு என்று சொல்லே மேலும் 2ம் எங்களுக்கு சொல்லேலும். சரியா? அப்போ அது முஸ்லீம் சார்ட்டை வச்சு அது வந்து ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள் வார்த்தை என்று நினைவு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து அவர் ஃபுல்லி சிட்டிசன், அவருக்கு எல்லா ரைட்ஸும் மிகுது. ரைட்டா? 2வது கேட்டகரி வந்து இப்போ நான் ஃப்ளெக்சிபிளும் பார்ட்லி ஃப்ளெக்சிபிளும் மிகுது. நான் 2வது வந்து போகிறேன் நான் ஃப்ளெக்சிபிளுக்கு. அது லேசி. ஏண்டா நான் ஃப்ளெக்சிபிள் என்று சொன்னால் அவருக்கு வந்து என்ன என்று சொன்னால், அவர் வந்து விசிட் வீசா, அவருக்கு சரியான லிமிட்டட் பெனிஃபிட் தான். அப்படி என்று சொன்ன அவருக்கு ரஃபா, நசுப், ஜர் காட்டி கொள்ளையலாம், அந்த வார்த்தையில் காட்டலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மூசா. இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்திக்கிறாங்க. மூசா துன்யாண்டு அது அலிஃபால முடிக்கிற, அதை அலிஃப் மக்சூரன்னு சொல்லுவாங்க. அதில் முடிக்கிற வார்த்தைகள் எக்ஸாம்பிள் சில வார்த்தைகள் அப்படி வரும். மூசா என்ன எடுங்களேன், இதுக்கு மிச்சம் தேவையில் மூசா என்ன வச்சுக்கோங்க. மூசா என்று சொன்னால் மூசாட ரஃபா எண்ணெய் மூசா தான், மூசாட நசுப் எண்ணெய் அவரும் மூசா தான், மூசாட ஜர் எண்ணெய் மூசா தான். மூசா என்று சொல்லி மூசன் மூசின்னு மாற போகிறது இல்லை. அவருக்கு ஹெவி இப்போ அப்படி இல்லாட்டி மூசி என்று ஆக போகிறதும் இல்லை. அவரோட ரஃபா, நசுப், ஜர் 3மே மூசா தான் என்றா அவருக்கு மாறையலாம். அதை மாறுற பெர்மிஷனை அரபில் அவருக்கு கொடுத்தில்லை. ஓகேயா? இது 2வது கேட்டகரி நான் ஃப்ளெக்சிபிள். அப்போ 1வது ஃபுல் ஃப்ளெக்சிபிள். அது மோஸ்ட் ஆஃப் தி அரபில் இருக்கிற நிறைய வேர்ட்ஸ்கள் ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள். நான் ஃப்ளெக்சிபிள் அது வந்து கொஞ்சம் தான் ஆகிக்குது, மிச்சம் இல்லை, கொஞ்சம் தான். மூசா, ஈசா, இன்னும் துன்யா தந்திக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு. இது மாதிரி கொஞ்சம் தான் ஆகிக்குது. அவங்க நான் ஃப்ளெக்சிபிள். அவங்களுக்கு ரஃபா, நசுப், ஜர்ரும் ஒன்று தான், பாரம் இல்லை ஒன்று தான், எல்லாமே அவங்க ஒரே வார்த்தை தான், அவங்களுக்கு வார்த்தை மாற்றலாம். 3வது கேட்டகரி பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். இதை தான் நாங்கள் எங்கள்ட இது பார்ட் A லெசன், பார்ட் B லெசனில் படிப்போம் இது கொஞ்சம் டீட்டெயிலாக. ஆனால் இப்போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கோங்க, அதுதான் எங்கள்ட யூசுஃப். சரியா? யூசுஃப் எடுத்துன்னு சொன்னால் யூசுஃப் ரஃபா வந்து யூசுஃபுன்னு நின்றா பிலா. ஏன்னா அவருக்கு பாரம் இல்லை காட்டலாம், ஹெவி லைட் காட்டலாம். அவர் வந்து எப்பயுமே லைட் மட்டும்தான். சரியா? அப்போ அவர் ரஃபா வந்து யூசுஃபு. சரியா? அதுக்கு போகிறோம். அப்போ அவர்கிட்ட இப்போ எங்களுக்கு தெரியும். அப்போ யோசிப்பீங்க, ஓகே யூசுஃபுன் என்று ஏலா, யூசுஃபு ஓகே, அப்போ யூசுஃபி தானே, முஸ்லிமி தானே. இவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இவர் யூசுஃப நசுபாவும் ஜர்ராவுக்குள்ள ஜர்ரு யூசுஃப தான். இவருக்கு யூசுஃபி என்று ஒன்று இல்லை. அப்போ இவருக்கு அது 2 பெனிஃபிட்டும் இல்லை. என்னை பாரம் இல்லை காட்டையலாம், யூசுஃபு
யூசுஃபுன் என்று சொல்லலாம், யூசுஃபன் என்று சொல்லலாம், யூசுஃபு தான். ரெண்டாவது இவருக்கு ஜர்ற காட்டேலாம், இவர் நசுபை தான் காட்டுவார், யூசுஃபு என்று தான் காட்டுவார். ஓகே, இப்போ இந்த தெளிவாக விளங்கிக்கோங்க. இவர் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ எக்ஸாம்பிள் யூசுஃபு என்றா அதில் மீனாவரில் இவர் நசுபெண்டு, சரியா? அதில் மீனாவரை இவர் நசுபு இல்லாட்டி ஜர்ற ஐக்கேலும், ஆனால் இவருக்கு அது தன்மையை காட்டிக்கொள்ளலாம், யூசுஃபி என்று காட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி மூசா என்று சொன்னால் இவர் மீனாவரில் இப்போ இவர் ரஃபா என்று இல்லை, இவர் ரஃபா வாய்க்கலாம், நசுபா வைக்கலாம், ஜர்ரா வைக்கலாம், ஆனால் இவருக்கு அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளலாம். அப்போ இவர் ரஃபா நசுபா ஜர்ரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அது அது குர்ஆனில் இவர் ஈக்கிற இடத்தை வச்சு அதை கண்டுபிடிக்க எழுதும் எங்களுக்கு. அது நாங்கள் குர்ஆன் படிப்போம், அது கிராமரில் அடுத்த சட்டத்திட்டங்கள் படிப்போம். இப்போக்கு இதில் நீங்கள் நினைவச்சு கொண்டு வேண்டியது மூணு விஷயம்தான், மூணு வார்த்தை. ரெண்டாவது என்னை முஸ்லிமுன் என்ற அவர் ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள், அவருக்கு ரஃபா நசுப் ஜர்ற காட்டேலும், முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் என்று. அடுத்து ரெண்டாவது அவருக்கு பாரம் இல்லாமல் ஆவரில், அப்படின்னா முஸ்லிமுன் ரெண்டையும் காட்டேலும், முஸ்லிமன் ரெண்டையும் காட்டேலும். ரெண்டாவது கேட்டகரி என்னது? நான் ஃப்ளெக்சிபிள். அவர் என்னை அவருக்கு ரஃபா நசுப் ஜார் பாரம் இல்லை, எல்லாமே ஒரே வார்த்தை தான், மூசா, அவருக்கு அவ்வளோதான், மூசா தான், சரியா? அவருக்கு மாறவே இல்லை, அவர் நான் ஃப்ளெக்சிபிள், அவர் மாட்டார், ஃப்ளெக்சிபிளே இல்லை, சரியா? அவர் அடுத்தது மூணாவது கேட்டகரி தான் நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுவோம். ஆனால் இப்போது எங்களை யூசுஃபு மட்டும் என்ன வச்சுக்கோங்க, யூசுஃபை ரஃபா காட்டேலும், ஆனால் பாரம் காட்டேலாம், பாரம் இல்லாமல் தான் இருப்பார். யூசுஃபை அவருக்கு நசுபு காட்டேலும், ஆனால் ஜர்ரும் யூசுஃபை தான் இருக்கும், நசுப் ஜர் ரெண்டுமே யூசுஃபை தான், யூசுஃபி என்னவரை காட்டேலாம். அதில் நான் ஃப்ளெக்சிபிளில் இன்னும் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்திக்கிறாங்க. எக்ஸாம்பிள் அல்லசீட ரஃபாம் அல்லசி தான், நசுபும் அல்லசி தான், ஜர்ரும் அல்லசி தான். இதுவில் நாங்கள் இந்த பாயிண்டர்ஸ் இதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக பிறகு படிப்போம். இப்போது நினைவு வச்சுக்கோங்க, இப்படி 3 ஜாய் வார்த்தை இருக்குதுண்டு. இப்போது ஃபைனலாக சொல்கிறேன், இதில் பெருசாக தலைக்கெடுத்து குழப்பிக்கொள்ளவான, இதில் நினைவு வச்சுக்கொள்ள வேண்டிய 3 விஷயம்தான். என்னது? 3 வார்த்தையை நினைவு வச்சுக்கோங்க. முஸ்லீம் என்ற வார்த்தை ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள், அப்படி நிறைய வார்த்தைகள் அரபில் இருக்குது. ரெண்டாவது நான் ஃப்ளெக்சிபிள், அது கொஞ்சம் வார்த்தைகள் தான் இருக்குது, எக்ஸாம்பிள் மூசா, அவரை நினைவு வச்சுக்கோங்க. மூணாவது பார்ட்லி ஃப்ளெக்சிபிள், அதுக்கு யூசுஃப் என்ற வார்த்தையை நினைவு வச்சுக்கோங்க. அதில் எப்படி வரும்? யூசுஃபை, அவ்வளோதான். அவருக்கு என்ன காட்டலாம்? ஜர் தன்மையும் காட்டலாம், பாரம் தன்மையும் காட்டலாம். இது பெரிய தலை குழப்பம். இதை இப்படி ஒரு 3 ஈக்குன்னு தெரிஞ்சு கொண்டா போதும், அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். இப்படி ஒன்று 3 ஈக்குது ஒரு எக்ஸாம்பிளும் தெரிஞ்சு கொண்டா போதும், அவ்வளோதான். நாங்கள் குர்ஆனை படிக்கிறோம், இதை நாங்கள் டீட்டெயிலாக படிப்போம்.